இன்றைக்கி மேக்ஸ் கிளாஸ் என்னென்னா 9th மெட்ரிக்கு எக்ஸசைஸ் 3.4 3.4ல் சம்மு செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் 7 இது ஒரு அல்ஜிப்ரிக் ஃபார்முலா கொடுத்துறாங்க. இந்த ஃபார்முலாவுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ், அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் வேணும். அதாவது ஆக்சுவல் எக்ஸ்பென்ஷன் பண்ணாமல், இது ஒட்டுமொத்தமாக அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எக்ஸ்பென்ஷன் பண்ணாமல் இதோட கோஎஃபிஷியன்ட் வேணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபார்மேட் உள்ள ஐடென்டிட்டியோட ஃபார்முலா பார்த்துப்போம். எக்ஸ் ப்ளஸ் ஏ, எக்ஸ் ப்ளஸ் பி, எக்ஸ் ப்ளஸ் சி. கிருஷி இங்கே பாரு, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு. ஃபார்முலா கரெக்டான புக்கில் ஒரு முறை செக் பண்ணிங்க. ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ஏபிசி. இப்போ என்ன கேட்குறாங்க, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் கேட்குறாங்க. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கேட்கும்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதை கூட்டினாலே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும். அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஏவோட வேல்யூ என்ன 5, பியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ 7. அவ்வளோதான். 5 ப்ளஸ் 6 ப்ளஸ் 7 மூணுத்தையும் கூட்டினா 18. இதுதான் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி இன்ட்டு சி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ இதை மல்டிப்ளை பண்ணி கூட்டினாலே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு, இப்போ ஏவின் பியை மல்டிப்ளை பண்ணுவோம். ஏபி என்ன 5 இன்ட்டு 6 ப்ளஸ் பிசி 6 இன்ட்டு 7 ப்ளஸ் சிஏ 7 இன்ட்டு 5. இது எல்லாத்தையும் பண்ணால் 30 ப்ளஸ் 6 7 சார் 42. கிருஷி கவனி, 7 இன்ட்டு 5 35. இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோ. 30 30 100 107 வரும். இதுதான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இந்த கொஸ்டினில் இன்னொன்று கேட்டிருக்காங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம் கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட்னா இது இந்த கடைசியாக ஏபிசி இது மூணையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது கான்ஸ்டன்ட். இதையும் எழுதிக்கப்பா. கான்ஸ்டன்ட் ஏவோட வேல்யூ என்ன, ஏபிசி இது மூணையும் மல்டிப்ளை பண்ணுமா. 5 இன்ட்டு 6 இன்ட்டு 7 5 6 are 30 30 இன்ட்டு 7 210. இதுதான் கான்ஸ்டன்ட். மொத்தம் 3 வேல்யூ கேட்பாங்க, 3 வேல்யூ எழுதுங்க. அடுத்த கொஸ்டின் எக்ஸசைஸ் 3.4ல் செகண்ட் கொஸ்டினில் ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா 2x + 3 2x - 5 2x - 6. போன கொஸ்டினில் எக்ஸுக்கு வந்து எக்ஸ்ன்னு மட்டும்தான் இருந்தது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எக்ஸோட இடத்துல 2xன்னு இருக்குது. அதனால் என்ன பண்ணோம், இப்போ கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த டேம் மொத்தத்தையும் எடுத்து, டேம்னா என்னன்னு சொல்லியிருப்பேன்ல, இந்த ப்ளஸ் மைனஸ் எதெல்லாம் பிரிக்குதோ அதெல்லாம் டேம். இப்போ இந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனில் இது ஒரு ஐடென்டிட்டின்னு வச்சுக்கோங்க. இந்த ஐடென்டிட்டியே இந்த ப்ளஸ்ஸுங்கிறது 4 டேமாக பிரிக்குது. அதில் இந்த ஒரு டேம் மொத்தத்தையும் எடுத்தால் அது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கும். இந்த ஒரு டேம் மொத்தத்தையும் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயரோட கண்டுபிடிக்கும். இப்போ இது மொத்தமாக எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கூட ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். இப்போ ஏபிசி, ஏ வந்து +3 பி -5 சி -6 எக்ஸோட வேல்யூ 2x. இப்போது இந்த டேம் மொத்தத்தையும் எடுத்து இப்படி இங்கே வச்சுக்கிட்டா ஏவோட வேல்யூ 3 -5 -6. இப்போ இந்த ப்ளஸ் கூட இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகும்போது ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும். இப்போ 2 மைனஸ் உள்ளதை ஒரே சிம்பிள் உள்ளதை கூட்டிக்கிட்டு அதே சிம்பிள் போட்டுக்கணும், -11. அதுக்கப்புறம்
மைனஸ் 11 ப்ளஸ் 3யும் ரெண்டு வெவ்வேறு சிம்பிள் இருக்கும்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் அப்படியே போட்டுடணும். மைனஸ் 11 ப்ளஸ் 3 அப்போது 11ல் 3 போச்சுன்னா 8 மைனஸ் அப்படியே போட்டுக்க போகிறேன். இப்போ இந்த சைடு இந்த எக்ஸ் ஸ்கொயர்ன்றதுக்கு பதிலாக 2xன்னு அப்ளை பண்ணியிருப்போம்ல, 2x ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். 2x ஹோல் ஸ்கொயர்னா என்ன, 2x இன்ட்டு 2x. இப்போ 2 2 4 எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 4x ஸ்கொயர்னு ஒன்று மாறிட்டு கூடவே ட்ராவல் ஆகிட்டே வரும். இங்கே ஒட்டு மொத்தமாக சிம்பிளிஃபை ஆனது பிறகு இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணன்னு வச்சுக்கேன். 4 × 8 32. அதாவது மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் 32 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 32ன்னு வரும். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ப்ளஸ் எக்ஸ் சாரி இன்டூ எக்ஸ். இப்போ ஏபிக்கு ஏ வந்து 3 இன்ட்டு -5 ப்ளஸ் பி -5 இன்ட்டு சி -6 ப்ளஸ் சி -6 இன்ட்டு ஏவோட வேல்யூ 3. இது மொத்தமாக எது கூட மல்டிப்ளை ஆகுது, எக்ஸோட வேல்யூ 2x. 3 5s are 15 minus 15 ப்ளஸ் 5 6 are 30 மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ப்ளஸ் 30 தான். அடுத்து 6 3s are 18 மைனஸ் 18. வெவ்வேறு சிம்பிள் இருக்கிறதுனால அது தனியாக உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு இங்கே 2x போட்டுக்கிட்டேன். இப்போ -15 ப்ளஸ் 30 ப்ளஸ் மைனஸும் -18 ஆகிடும். அப்படியே போட்டுக்க வேண்டியதான் 2x. இப்போ மைனஸும் மைனஸும் ஃபஸ்ட்டு ஒரே சிம்பிள் இருக்கிறத கூட்டிக்க வேண்டியதான். 15 18 கூட்டினா 33 -33 ப்ளஸ் 30 இன்ட்டு 2x. இப்போ ரெண்டு வெவ்வேறு சிம்பிளை அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிங்கன்னா 33 மைனஸ் 30 மைனஸ் 3 இன்ட்டு 2x. 2 and 3 மல்டிப்ளை பண்ணால் 6 சிம்பிள் -6. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு -6. இப்போ ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. ஒன்று எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சாச்சு, இன்னொன்று எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். கான்ஸ்டன்ட்டுக்கு என்னது, ஏபிசி. ஏவோட வேல்யூ 3 இன்ட்டு -5b -6. 3 × 5 15 -15 இன்ட்டு 6 -6. சிம்பிளை விடக்கூடாது, விட்டிங்கன்னா தப்பு வந்துடும். 15 × 6 90 ப்ளஸ் 90. ஓகேவா? அப்போது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ 90. அவ்வளோதான் இந்த சம்க்கானது. காப்பி பண்ணிங்க.